ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமையின் ராஜா இயேசு ஜெப வீட்டின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். எல்லோருமாக ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபத்தை எடுப்போம். அதற்கு பிறகு நாம் ஆராதித்து விட்டு ஆண்டவருடைய தேவ வசனத்தை கேட்போம். அல்லேலூயா. ஜெபம். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை நீர் ஆண்டவரே சேற்றில் கிடந்த எங்களை ஆண்டவரே தூக்கி எடுத்தீரே, அதுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஜீசஸ், நாங்கள் எங்கோ பிறந்தோம், எங்கோ வாழ்ந்தோம், ஆனாலும் எப்படியோ வாழ்ந்தோம். உங்களுடைய சுத்த கிருபை எங்களை சுற்றி சேற்றிலிருந்து தூக்கி எங்களை உங்கள் பரிசுத்த ரத்தத்தால் கழுவி நீர் மீட்டீர் ஐயா. இதே போல் அநேக மக்கள் இயேசுவின் அன்பை அறியாமல் ரத்தத்தால் கழுவப்படாமல் இருக்கிறார்கள். ஜீசஸ், நீரே இரக்கம் பாராட்டி எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளுமாறு தயவுடன் கேட்கிறோம். ஜீசஸ், இதை பார்க்கிற அனைவரும் ஆவியிலே கழிவுறும்படியாக அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்படியாக அநேக பிரச்சனையில் இருக்கிறவர்கள் அதில் இருந்து விடுபட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக அவரை ஆராதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க எல்லோரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அடிமையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நம்முடைய அருமையான சகோதரர் அசோக்கை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவர் வாயிலிருந்து தேவ வசனம் அக்னியாக புறப்பட்டு அனைவருக்கும் ஆறுதலாகவும் விடுதலை அடையத்தக்கதாகவும் ரட்சிப்படையத்தக்கதாகவும் அனைவருக்கும் பிரோஜனப்பட நீர் அநேக மக்களுக்கு பிரோஜனமாக இந்த ஆராதனையிலே உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. உங்களை நோக்கி பார்க்கிறோம். நீரே எங்களுக்கு தகப்பனாக இருந்து நடத்த கிருபைக்காக நன்றி. உங்களே நம்பி நாங்கள் இருக்கிறோம் ராஜாவே. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் ஒரு பாடல் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லோருமாக இணைந்து இந்த பாடலை நீங்கள் இணைந்து ஆண்டவரை ஏகோபித்து மகிமைப்படுத்துங்கள். எஜமானனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு கூர்ந்து அவருடைய சேவைக்காய் அழைத்திருக்கிறார். ஆண்டவரை உயர்த்தி அவருடைய அன்பை நாம் எடுத்துரைப்போம். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கண்ட பைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீர்.
வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர். என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனை வாழ என்னை தேர்ந்தெடுத்தீர். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். 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 ஜீசஸ், உம்முடைய சித்தத்தை செய்வதே எங்களுக்கு போஜனம். உம்முடைய பெரிய சித்தத்துக்கு சின்ன மனுஷனாகிய எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்காக கோடி சோதனை. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனை வாழ என்னை தேர்ந்தெடுத்தீர். ஆராதிப்பேன். அதை வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். 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 என்னில் என்ன நன்மை கண்டீர். என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர். என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல தைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனை
உலகப்புறமான வேலையை கொடுக்கிறவன் என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்பான். உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்பான். ஆனால் என் ஆண்டவரோ, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவராகிய என் ஆண்டவரோ, தகுதி இல்லாத எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கு. தகுதி இல்லாதவனுக்கு அந்த காரியத்தை செய்ய அனுமதிக்கும் போது கிருபை கிடைக்கிறது. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தி அவர் காரியத்துக்கு பயன்படுத்தும் போது கிருபை சூழ்ந்து கொள்கிறது. கிருபை சூழ்ந்து கொள்கிறது. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஜீசஸ், எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் வாழ்க்கையிலே, எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர். நாங்கள் தான் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறோம். நீர் ஆனால் எவ்வளவு நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறீர். தகுதி இல்லாதவனை அழைத்து தகுதிப்படுத்தியிருக்கிறீர். உமக்கு மகிமை ஆண்டவரே. ஜீசஸ், 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 ஜீசஸ். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். கோயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. உயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இழந்தனர். இனி ஒன்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நடித்தனர். ஆனாலும் நீங்கள் என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மருவற்குரியதே. ஆனாலும் நீங்கள் என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மருவற்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. எல்லாமே முடிந்தது என்று நீ பார்த்தீர்கள். இனி எழும்ப போவதில்லை, நீ அவ்வளவுதான் என்று உலகம் என்னை பார்த்து சொல்லும் போது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். அவர் என்னை உயர்வாக கரத்தில் எடுத்து மீண்டும் வணைந்து என்னை விழுந்து போன இடங்களெல்லாம் தூக்கி எடுத்தவர். என்னை அவர் ஊழியத்துக்காக அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர்
அவர் கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இயேசு கிறிஸ்துவை நம்பினோர் கைவிடப்படார். விழுந்து போன என்னை தூக்கி நிறுத்தினவர், எல்லாம் முடிந்தது என்று உலகம் சொல்லும் போது, பலவீனன் என்று சொல்லும் போது என்னை பலத்தோடு தூக்கி நிறுத்தினார். உங்களையும் நிறுத்துவார். எல்லோரும் ஆண்டவரை விசுவசிப்போம். இயேசு என்கிற நாமம் பெரியது, விலையேற பெற்றது. நாமத்தை சொல்லும் போதெல்லாம் ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ரட்சிப்பு. ஏனென்றால் அவரே ரட்சிக்க வந்தவர். அவரிடம் நாம் நம்மை சரண்டர் பண்ணுவோம். நம்ம எல்லாம் முடிய இயேசுவே உன் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர் பாதத்திலே சரணாகதியாக இருக்கிறோம். அவர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார். அவரே நம் தகப்பனாக நம்மை நடத்துகிறவர், இப்போதும் எப்போதும் நடத்துகிறவர். பொறுப்படுத்த வழி நடத்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஓடுகிறேன்
கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? தேவத்திலேயே எந்த உபத்திரவங்கள் வந்தாலும் அது நம்மை தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறோம், பின்னாகவும் மாட்டாது. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிறுத்தியிருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னுடைய ஆசை, என்னுடைய வாஞ்சையெல்லாம் தீர்ந்ததப்பா. எங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி எங்களை அழைத்த அழைப்பு பெரியது, வரும் அழைப்பு. ஆண்டவரே, எங்களுக்கு நீ வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நாங்கள் பொறுமையோடு ஓடி அவளை போல ஜெயமாய் பிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வாரம் முழுவதும் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய இறுதிக்கு வேண்டுதல்களை நன்றி செய்யும். என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்,
கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி, அழைப்பு என்பது ஒரு முக்கியமானது. அழைப்பு அது எல்லாருக்கும் ஒரு மேன்மையாக நினைப்பது உண்டு. இன்றைக்கு அழைக்கிறார்கள், திருமணத்திற்கு அழைப்பது உண்டு, இல்லை என்றால் வீடு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அழைப்பை கொடுப்பதுண்டு. வீட்டிலே நல்ல காரியங்கள் நடப்பதற்கு எப்பொழுதுமே ஒரு அழைப்பு கொடுப்பதுண்டு. அந்த அழைப்பை ஏற்று பாருங்கள் வருகிற ஜனங்களும் உண்டு, அழைப்பை உதாசீனப்படுத்துகிறவர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய தேவன் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு ஏற்று நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் பலராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி. இன்றைக்கு எல்லாரையும் தேவன் அழைக்கிறார். ஆனால் எல்லாரும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிறார்களா என்று சொன்னால், அதில் ஒரு சிலர் மாத்திரம்தான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தெய்வ சமூகத்துக்கு வருகிறார்கள். ஒரு சிலராகத்தான் இருக்கிறார்கள். ஒரு விருந்துக்கு அழைக்கிறான், ஒருவன் சொல்லுகிறான், நான் இப்பொழுதுதான் விருது வாங்கி இருக்கிறேன், என்னுடைய வேலையை நான் பார்க்க வேண்டும். இன்னொருத்தர் சொல்லுகிறான், இப்பொழுதுதான் எனக்கு திருமணம் ஆகி இருக்கிறது. அழைப்பை உதாசீனப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு தேவன் அழைக்கிறார். அந்த அழைப்பு ஒரு மனிதன் அழைக்கிற விதமாய் தேவன் அழைக்கிறது இல்லை. தேவன் நம்மை அழைக்கிற விதம் பெரியது. இந்த உலகத்துல எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் அத்தனை ஜனங்களுக்குள்ளும் நம்மை பேர் சொல்லி அழைத்து நம்மை அறிந்திருக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தங்களை தாழ்த்தி யாரெல்லாம் இந்த தேவ சமூகத்துக்கு வருகிறார்களோ அவர்களை தேவனாகி கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்திவிட முடியாது. அவருடைய அழைப்பு, ஒரு மனுஷன் நம்மை அழைக்கிறான், நம்மை மதித்து அவர்கள் நமக்கு பிரியமானவர்கள், நமக்கு அன்பானவர்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த அழைப்பை நாம் உதாசீனப்படுத்துவோமே ஆனால் அந்த மனிதர்கள் வேதனைப்படுகிறது உண்டு. அதே நேரத்தில் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் விரும்புகிறது போல நாம் போவோமையானால் அவருடைய இருதயம் சந்தோஷப்படுவது உண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக நேரம் நம்மை அழைக்கிறார். அன்றைக்கு சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், பாருங்கள் சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி அழைக்கும் பொழுது அந்த அழைப்பு அவன் ஏற்றுக்கொண்டவனாய் சொல்லும் அடியை கேட்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். வேதத்திலே நீங்கள் தாவீது குறித்து நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் சாமுவேல் மூலமாய் ஒரு அழைப்பு தாவீதுக்கு விடுவிக்கப்படுகிறது. ஆடுகளை மேய்க்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளாய் இவர்தான் ராஜாவா என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இவர்கள் ஒருவனையும் நான் அழைக்கவில்லை, இவர்கள் எல்லாரையும் நான் புறக்கணித்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது வேறொரு மகன் உனக்கு இருக்கிறானா என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து கேட்கும் பொழுது அப்பொழுது அவன் சொல்லுகிறான், கடைசியாக ஒரு மகன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்க்கிறான் என்று சொல்லி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி என்று சொல்லும் பொழுது தாவீது அங்கு அழைக்கப்படுகிறான். தாவீது அங்கு அழைக்கப்படுகிற அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் கீழ்ப்படிந்தவனாய் வருகிறான். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறினது. ஆடுகள் மேய்த்த அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டான் என்று 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு காலமும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய அழைப்பை அசட்டை பண்ணாதபடிக்கு அந்த அழைப்பை நாம் கனமாக எண்ணி இத்தனை ஜனங்கள் ஜாதிகள் இருக்கத்தக்கதாய் இந்த உலகத்திலே தேவன் என்னை அழைத்திருக்கிறாரே என்று அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்துக்கு யார் யாரெல்லாம் உண்மையாய் வருகிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், நாம் தைரியமாக பேசுகிறோம். இன்றைக்கு நன்றாகத்தான் சிலர் பேசுகிறார்கள். ஆனால் தேவன் அழைக்கிற அழைப்பை சில நேரங்களிலே உதாசீனப்படுத்தி கொண்டு வாழ்வது உண்டு. ஒரு காலமும் நீங்கள் தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தவோ அந்த அழைப்பை நீங்கள்
பாருங்கள், அசட்டையாக நீங்கள் எண்ணுவீர்கள், ஆனால் உங்களை குறித்து கர்த்தர் வேதனைப்படுவார். உங்களை குறித்து தேவன் முன்குறித்து இருக்கிறதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளாமல் போய்விடுவீர்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் என் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை நம்மை அழைத்தார். எப்பொழுது அழைத்தார்? எப்பொழுது அழைத்தார்? பரம அழைப்பு. வேதம் சொல்லுகிறது பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்மை அனாதியாய் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பாருங்கள், இந்த பூமி உண்டாக்குவதற்கு முன்பாகவே, பாருங்கள், நாம் எல்லாரும் உண்டாக்குவதற்கு முன்பாகவே நம்ம எல்லாம் தேவன் அழைத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு மனுஷர்கள் உங்களை புறக்கணித்திருக்கலாம், நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை அறிந்திருக்கிறார். அவர் எவர்களை அறிந்திருக்கிறாரோ அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அழைக்கிற தேவன் சும்மா அனுப்புவது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அழைக்கிறார் என்று சொன்னால் அதிலே அநேக அர்த்தங்கள் உண்டு, அதிலே அநேக நோக்கங்கள் உண்டு. உங்களை அவர் அழைப்பதற்கு அநேக திட்டங்கள் உண்டு. ஆதபடினாலே அவருடைய அழைப்பை எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உதாசீனப்படுத்தாதபடி அதை மகிமையாக எண்ணுங்கள், கனமாக எண்ணுங்கள். பாருங்கள், ஒரு முதலமைச்சர் ஒரு மனுஷனை அழைப்பானால் அதை எவ்வளவு நாம் கனமாக எண்ணுகிறோம். இல்லையென்றால் ஒரு கலெக்டர் நம்மை அழைப்பாரானால் அதை எவ்வளவு மகிமையாக நாம் எண்ணுவது உண்டு. பரம தகப்பன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அண்ட சராசரங்களை அடக்கி ஆளுகிற தேவன் நம்மை அழைக்கிறார் என்றால் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அதுபடினாலே இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். எதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார், நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி வேதத்திலே ஒரு சில வசனங்களை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். முதலாவதாக தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பார்ப்போமே. ஆனால் அதில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ, அசுத்தத்திற்கு அல்ல, நம்மை பரிசுத்தத்திற்கு என்று. நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உங்களுடைய பேச்சிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். தெய்வ பிள்ளைகளை நம்மை அழைத்திருக்கிறார் பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி. ஒரு காலத்திலே அசுத்தம் உள்ளவர்களாக, அக்கிரம சிந்தை உள்ளவர்களாக, நம் எண்ணம் போல, நம் பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டு நாம் வாழ்ந்திருக்கலாம். இப்பொழுது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு அழைத்த அழைப்பின் நோக்கம் தெரியாதபடிக்கு எப்படியெல்லாமோ ஒரு மனுஷன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அழைத்த அழைப்பின் நோக்கம் என்னவென்று தெரியாதபடிக்கு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் தேவன் அழைத்த நோக்கம் என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி, நீங்கள் பரிசுத்தமான ஒரு ஜீவிக்கும்படி வாழ நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பரிசுத்தம் எப்படி வரும்? சும்மா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்று சொன்னால் பரிசுத்தம் வந்து விடாது. தேவனுக்கு பயப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படுவானே ஆனால் அவனால் இந்த பூமியிலே பரிசுத்தம் உள்ளவனாக வாழ முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் எப்பொழுது வரும் என்றால் தேவனுக்கு பயப்படும் பொழுதுதான். தேவனுக்கு ஒரு மனுஷன் பயப்படுவானே ஆனால் அப்பொழுது அவன் கர்த்தருடைய வழிகளிலே நடக்க முடியும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. யோசேப்பை குறித்து வேதத்திலே நாம் தியானிப்போமானால்
நல்ல ஒரு தெய்வ மனுஷன் தான். போத்திபாருடைய மனைவி அவனுடைய பாவ இச்சைக்கு அழைக்கும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை பார்க்கத்தக்க. அவனுக்குள் ஒரு தேவ பயம் இருந்தது. அந்த தேவ பயமானது அவனை பாவத்துக்குட்படாதபடிக்கு, அசுத்தத்தை விட்டு, பாவ இச்சை விட்டு அவன் ஓடி போக கிருபை செய்தது. தெய்வ பிள்ளையை, உனக்குள் பரிசுத்த வித்து இருக்கிறது, உனக்குள் தேவனுடைய வல்லமை இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இருக்கிறது. இந்த பூமியில நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ இந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் நாம் தேவ பயத்தோடு பக்தி உள்ளவர்களாக இந்த அசுத்தங்களை எல்லாம் விட்டு ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் சங்கீதம் 34வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், பயந்திருங்கள். பயந்திருக்கும் போதுதான் பரிசுத்தவான்களாக முடியும். தேவனுக்கு பயப்பட வேண்டும். சொல்லுவார்கள் பழமொழி, கோவிலில் பூனை தேவனுக்கு அஞ்சாது என்று சொல்லி. இன்றைக்கு அப்படிதான் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் யார், அவர் வல்லமை என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய நாமம் என்ன நன்றாக தெரியும். ஆனால் தெரிந்தும் ஒரு துணிகரமான ஒரு ஜீவியம், ஒரு தேவ பயமில்லாதபடிக்கு பாவத்திலே துணிந்து நடக்கிற ஒரு இருதயம் உள்ளவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, எச்சரிக்கையாக இரு. தேவன் வருவார். வேதம் சொல்லுகிறது, இதோ அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூமியை நியாயத்தோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அவருடைய கிருபையின் நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கிருபையின் வல்லமையை நாம் அசட்டை பண்ணிவிட முடியாது. தெய்வ பிள்ளைகளே, நம்மை அழைத்திருக்கிறார், பரிசுத்தமாக வாழ நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தம் எப்பொழுது வரும் என்றால், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது நமக்குள் பரிசுத்தம் வரும். இன்னும் நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதிலையும் அவர் பரிசுத்தத்திற்கென்றுதான் நம்மை அழைத்ததாக அந்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்திலையும் அதை குறித்தே தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுபடினாலே தேவனுடைய பிள்ளைகளை யோவான் 17:17 எழுதப்பட்டு இருக்கிறது, அவருடைய வசனமே சத்தியம், அவருடைய வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதுபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். எப்படியும் மறந்து விடலாம் என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தத்திலே ஒப்பற்றவர். அவர் பரிசுத்தர் என்ற நாமம் உடையவர், பரிசுத்தர் என்று ஆராதிக்கப்படக்கூடியவர். அந்த ஆராதிக்கப்படக்கூடியவரை தான் நாம் தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லுகிறோம். பாருங்கள், ஒரு தகப்பனுடைய குணாதிசயம் தான் பிள்ளைகளுக்குள்ள காணப்பட வேண்டியது. பாருங்கள், தகப்பன் ஒரு மாறி, பிள்ளை ஒரு மாறி அல்ல. நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் எல்லாவற்றிலும் அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். அதுபடினால் இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தமாக வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக தேவன் நம்மை அழைத்தார். எதற்காக? நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நாம் சமாதானம் உள்ளவர்களாகும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோமா? இன்றைக்கு சமாதானம் என்பது இல்லாமல் இருக்கிறது. தேசத்திலே இன்றைக்கு சமாதானம் இல்லை. இந்த உலகத்திலே ஒரு நாட்டுக்கு விரோதமாய் இன்னொரு நாடு, தேசத்திலும் சமாதானம் இல்லை. இன்றைக்கு குறிப்பிட்ட பாருங்கள், குடும்பத்திலும் சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லாதபடிக்கு காணப்படுகிறார்கள். இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஏக பிள்ளைகளே, விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை இல்லை. நான் பெரியவனா இல்லை நீ பெரியவனா என்று சொல்லி பாருங்கள், ஒரு விதமான மேட்டிமை. பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே அது ஒரு சமாதான குறைச்சலை கொண்டு வந்து விடுகிறது. நாம் எதிலையும் நாம் தாழ்ந்து போவதினால்
குறைந்து போவது இல்லை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லைகளிலே சமாதானத்தை தேவன் நதி போல பாயப்படுகிறவர் தான். அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாவற்றிலும் பொறுமை உள்ளவர்களாக, நம் எல்லாவற்றிலும் ஒரு தாழ்மையும் ஒரு சாந்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். யாரிடத்திலே சமாதானம் இருக்கிறது இல்லையோ நம்முடைய சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அந்த சமாதானம் எப்படிப்பட்ட ஒரு சமாதானம்? அது உலகம் கொடுக்கிற ஒரு சமாதானத்தை போல அல்ல. ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் சமாதானம் பண்ணிக் கொள்வதற்கு இன்றைக்கு மனிதர்கள் வருவார்கள். ஆனால் திரும்பவும் அதே பிரச்சனையானது தலை தூக்க ஆரம்பித்து விடும். அதே சமாதான குறைச்சல் என்பது தொடர்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் இந்த தேவன் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுப்பாரானால் அதை எவராலும் பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையே, ஒருவேளை எல்லைகளிலே சமாதான குறைச்சல் இல்லாமல், சமாதான குறைச்சலோடு நீ வேதனையோடு கூட நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சமாதானம் உள்ளவர்களாகும்படிதான் உங்களை அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதபடினாலே நாம் ஒருவருக்கொருவர் சமாதானம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சமாதானம் என்பது இன்றைக்கு அநேகருக்கு இல்லாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால் அவிசுவாசம். முதலாவதாக தாழ்மை இல்லாத ஒரு இருதயம், இரண்டாவதாக சொல்ல முடியும் அவிசுவாசத்தினாலே அநேகருடைய இருதயங்களிலே ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் வேண்டுகிற காரியங்களை தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்கள். ஆனால் அந்த ஜெபத்தை குறித்ததான ஒரு விசுவாசம் இல்லை. தேவனின் ஜெபத்தை கேட்டார் என்ற ஒரு சமாதானம் அன்னாளுக்குள் இருந்தது. அன்னாள் தேவ சமூகத்துக்கு வருகிறார், ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அவளுக்கு ஒரு அந்த ஜெபத்திற்கு பதில் கர்த்தர் கொடுத்து விட்டார் என்கிற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் அவருடைய இருதயத்திலே ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தது. வேதம் சொல்லுகிறது, அன்னாள் சந்தோஷத்தோடு அவள் போனால் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவள் வரும் பொழுது சமாதானம் இல்லாமல் தான் வருகிறார். அவருடைய சக்களத்தை பேசின ஒரு வார்த்தை, அவருடைய இருதயத்திலே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அவள் கணவன் எவ்வளவுதான் அவளை சமாதானம் படுத்தினாலும் அவருடைய இருதயத்தில் இருந்த வேதனையை அவள் கணவனால் மாற்ற முடியவில்லை. ஆனால் தேவ சமூகத்துக்கு வருகிறாள், ஜெபிக்கிறாள், விசுவாசத்தோடு கர்த்தருடைய பாதத்திலே தன்னுடைய பாரத்தை வைக்கிறாள். ஆனால் போகும் பொழுது எப்படி போகிறாள் என்று சொன்னால் அவள் சமாதானத்தோடு கூட போகிறாள். தேவனுடைய பிள்ளையே, நீ தேவ சமூகத்துக்கு போவாயானால், நீ ஜெபிப்பாயானால் பெற்று கொண்டேன் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு காணப்படு. உன் இருதயத்தை ஒரு சமாதானம் ஆண்டுகளும். இன்னைக்கு எவ்வளவுதான் ஜெபித்தானோ எனக்கு சொல்றது உண்டு, எனக்கு சமாதானம் இல்லை பிரதர், எனக்கு சமாதானமே இல்லாம நான் வாழ்றேன் அப்படிதான் இன்னைக்கு அநேகம் சொல்லுகிறது உண்டு. வேதம் சொல்லுகிறது, உன் எல்லைகளை நான் சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவேன். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் எல்லாம் இருக்கிறது. பணத்துக்கு குறையில்லை, ஆகாரத்துக்கு குறைவில்லை, ஆஸ்தி அந்தஸ்துக்கு குறைவில்லை. ஆனால் சமாதான குறைவோடு கூட ஏன் வாழுகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அநேக தவறான முடிவுக்கு நேராய் கடந்து போகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் இருதயத்திலே ஒரு தெய்வீக சமாதானத்தை தேவன் தருவாராக. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலே அவர் அங்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், விசுவாசத்தினாலேதான் தேவ சமாதானம் கடந்து வருவதாய் அந்த வசனத்திலே சொல்லுகிறார். ஆனபடினாலே தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்திலே ஒரு தேவனை குறித்த ஒரு விசுவாசம் அதிகமாய் மேலோங்கி காணப்படட்டும். அந்த விசுவாசமானது உங்களுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். இன்னும் நீங்கள் சங்கீதத்தின் புத்தகம் 119வது அதிகாரம் 165வது வசனத்திலே வாசிப்பீர்கள் என்றால், உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வேதத்தை நேசிப்பது இன்றைக்கு கிடையாது. டிவியை நேசிக்கிறவர்கள் உண்டு, செல்போனை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் உண்டு. பாருங்கள், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எதற்கெல்லாமோ கொடுத்து அதையெல்லாம் அதிகமாய் நேசிக்க தெரிகிறது.
ஏன் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு சமாதானம் குறைச்சல் வருகிறது? ஏன் இன்னைக்கு நீ சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற? வேதத்தை நீ நேசிப்பது இல்லை. வேதத்தை நீ நேசி, வேதத்தை நேசி. திரளான செல்வத்தில் களி கூறுகிறது போல அவருடைய வேதத்தை குறித்த ஒரு களி கூறுதல், அவருடைய வேதத்தை குறித்ததான ஒரு நேசம், ஒரு வைராக்கியம், ஒரு தாகம் உனக்குள் இருக்க வேண்டும். அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளையே, வேதத்தை நேசிங்கள். வேதத்தை நேசித்து அதை பிரியமாக அந்த வேதத்தை நீங்கள் வாசியுங்கள். தான் இந்த வேதத்தில் இரவும் பகலும் ஒரு மனுஷன் இந்த வேதத்தை அளவுக்கு அதிகமாக அவன் நேசிப்பானே, ஆனால் இந்த வேதம் தன்னாலே அவனுக்கு இரவும் பகலும் அந்த தியானமாக மாறும். அந்த வேதம் என்பது அவனுடைய இருதயத்திலே ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, அவன் ஓங்கி வளர்கிற ஒரு விருட்ச கன்றுகளை போல அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையை, ஒருவேளை உன் இருதயத்திலே, உன் குடும்பத்திலே, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஏதோ சமாதான குறைச்சல் தொடர்ந்து உன் எல்லைகளிலே காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நான் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். ஏசாயா 9:6 சொல்லப்பட்டு இருக்கிறது, சமாதான பிரபு என்று அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் அவருடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படிதான். அப்படி இரண்டாவதாக நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், நாம் சமாதானம் உள்ளவர்களாகும்படி வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். அதுபடினால் இன்றைக்கு உங்களுடைய எல்லைகளிலே ஒரு தெய்வீக சமாதானம் என்பது நிரம்பி ஆசீர்வதிப்பதாக. மூன்றாவதாக, தேவன் நம்மை எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிப்போமே. ஆனால் வாசியுங்கள், 1 பேதுரு 2வது அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் வாசிப்போமே. ஆனால் அது சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்று அந்த வசனத்தில் சொல்லுகிறது. அப்போ மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் நன்மை செய்து பாடுபட அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நன்மை செய்கிறோம். அதான் சொல்லுகிறார். சொல்லப்படுது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? நம்ம குற்றம் செய்கிறோம், அதுக்கு ஏற்ற தண்டனை பெறுகிறோம். நம்ம அது பொறுமையோடு சகித்தால் அதுல நம்ம பண்ற குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை பெறுகிறோம். அது நம்ம சகிக்கிறது பெருசு கிடையாது. அதான் சொல்லுகிறார், அதனால என்ன கீர்த்தி உண்டு? அடுத்ததாக சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்து நீங்க நன்மை செய்து பாடுபடும் போது அது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கிறது. நன்மை செய்யணும், நன்மை செய்து பாடு வரும் பாத்தீங்களா, அது பொறுமையோடு சகிக்கிறதா. தீமை செய்து பாடுபடும் பொழுது அதனால நம்ம பொறுமையோடு சகிக்கிறதுனால ஒரு கீர்த்தி ஒண்ணும் கிடையாது. ஆனா நன்மை செய்து பாடுகளை சகிப்போமானால் அதனால நமக்கு என்ன உண்டா? கீர்த்தி உண்டு என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து விட்டு போனார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவர் நன்மைதான் செஞ்சார். யாருக்காவது தீமை செய்து அவர் அடிக்கப்பட்டாரா? இல்ல அவர் தப்பு செய்து? ஒரு மனுஷன் தவறு பண்ணுவானே, ஆனால் அந்த தண்டனை அவன் அனுபவிக்கணும். அதுதான் நீதி. தப்பு பண்றானா அவனுக்கு அதுக்கேற்ற தண்டனை. இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட்டுமே அதுதான் சொல்லுது, ஒருத்தர் தப்பு பண்றான் அப்படின்னா அதுக்கு ஏற்ற தண்டனை அவன் கண்டிப்பா பெறணும். அதை நீங்க பொறுமையோடு சகிக்கிறதுனால
ஒரு கீர்த்தியும் கிடையாது, பிரீதியாக மாற முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நன்மை செய்து நாம் பாடுபட வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நன்மை செய்யணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நல்லவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல. வேதம் சொல்லுகிறது, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு என்று சொல்லி. நன்றாக தெரியும் சத்துரு, இவன் சத்துரு என்று சொல்லி தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மை செய்ய என்று சொல்லுகிறார். சத்துருவுக்கு கூட நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். சத்துருவை ஆசீர்வதிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருக்களை ஆசீர்வதிங்க. உன் சத்துரு பசியா இருக்கிறானா அவனுக்கு கொடு, தாகமா இருக்கிறானா குடிக்க கொடு. நன்மை செய். நம்ம நன்மை செய்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இல்ல பாஸ்டர், அவன் எனக்கு தீமை செஞ்சுட்டான், கர்த்தருக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கணும்ல. அப்படி கிடையாது, அப்படி இல்லை. உன்னை ஒருத்தர் சபிக்கிறானா நீ அவனை ஆசீர்வதி. உனக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கிறது. தேவன் நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, தீமை செய்கிறவர்களுக்கு கூட அவர் நன்மை தான் செய்தார். அவர் கைகளிலே கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டவராக சிலுவையிலே தொங்குகிறார், செபிக்கிறார் பிதாவினிடத்திலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு இருதயம், எவ்வளவு சத்துருக்களை கூட அடிக்கிறவங்க கூட அவ்வளவு ஒரு வேதனையில நின்று கொண்டு தேவன் பிதாவிடத்துல கேட்கிறது மன்னியும், நன்மை செய்கிறார். அந்த நேரத்தில் கூட தேவன் அவர்களுக்கு நன்மை செய்கிறார். ஆர்வதட்டி சொல்லுகிற தேவ பிள்ளையே, உனக்குள்ள மன்னிக்கிற ஒரு குணாதிசயம் இருக்குதா? உன் சத்துருக்களை நேசிக்கிற ஒரு இருதயம் இருக்குதா? உன் சத்துருக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு இருதயம் உன்னிடத்திலே காணப்படுகிறதா? இன்னைக்கு நமக்கு ஒருத்தங்க தீமை செய்து விட்டால் நம்ம எவ்வளவு வைராக்கியமா நம்ம அவர்களை குறித்து காணப்படுகிறோம். இல்ல, ஒரு காலத்தில் நீங்கள் நானும் வைராக்கியமாக இருந்திருக்கலாம். இப்பொழுது அதையெல்லாம் தேவன் பார்ப்பது கிடையாது. அந்த வைராக்கியம்லாம் தேவையில்லை. இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். மறக்க வேண்டும். யோசிப்பு மறந்தான், உடன் பிறந்தவர்கள் மறக்கவில்லை. செய்த துரோகத்தை மறக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்தால் யோசிப்பு நன்மை செய்ய வேண்டும். சத்துரு பசியாக நமக்கு நன்மை செய் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுதான் பிரீதியாக இருக்கிறது. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. நமக்கு யாரும் மாதிரி வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் மாதிரியை வச்சுட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க மாதிரிய. ஆனா எந்த மாதிரி நமக்கு வேண்டாம். நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய மாதிரியாக இருக்கிறது. நம்ம அவருடைய மாதிரியாகத்தான் உண்டாக்கப்பட்டோம். நம் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து மாதிரியே சொல்லுவாங்க, பாரு அப்பா போலே வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. உன்னை பார்க்கும்போது உண்மையிலேயே இயேசு உன்னோடு கூட இருக்கிறார், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். பாரு, ஒரு காலத்தில் எப்படி இருந்தா இன்னைக்கு அப்படியே மாறிட்டானே. ஒரு மாற்றம் வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. நம்ம மாறணும். இன்னும் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே சுவாபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. அதே கெட்ட சுவாபங்கள் இன்னும் நீ யாக்கோபாகவே இருப்பதற்காக இன்னும் நீ அழைக்கப்படல. நீ இஸ்ரவேலாக மாறு. உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும். ஒரு மாற்றம் வேணும். இயேசு கிறிஸ்துவ போல நீங்களும் நானும் மாறணும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்து பாடுபட்டார். அவர் நான் நன்மை செஞ்சு போதும், நான் பட்ட வேதனை போதும், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அதற்காகத்தானே நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம மனுஷனிடத்துல எதிர்பார்ப்பதில்லை பலனை. நீ நன்மை செய்து பாடுபடுவாயானால் தேவன் அதற்கு ஏற்ற பலனை உனக்கு தருவார் தேவ பிள்ளையே. அதுபடினாலே மூன்றாவதாக நன்மை செய்து பாடுபட வேண்டும். அப்படி பாடுபட்டால் நமக்கு என்ன உண்டாகும்? பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர்
முதல் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், அது நமக்கு ஆறுதல் உண்டாகும் என்று அவர் சொல்லுகிறார். நன்மை செய்து பாடுபடுவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருப்பார். மனுஷர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆறுதல் இல்லை. இன்னும் நீங்க பேதுரு எழுதும் பொழுது சொல்லுகிறார், 1 பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகிறார். அதபடினாலே தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி 3 காரியத்தை தியானித்தோம். ஒரு காலமும் தேவனுடைய அழைப்பை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள். இன்றைக்கு அநேகருக்கு நேரம் கர்த்தருடைய அழைப்பு கடந்து போனாலும் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்திக் கொண்டு பாருங்கள், அவர்களுடைய மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றி தொடர்ந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒரு காலம் தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய மாம்சம் மனசு விரும்புகிறதை நம்முடைய சுயத்தை சிலுவிலே அறைந்து கர்த்தருடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். சாமுவேலை வல்லமையாக பயன்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு சாமுவேல் தெய்வ சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்தார். தாவீது தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் தெய்வ சமூகத்திலே அவன் தாழ்த்தினான், ராஜாவாக மேன்மைப்படுத்தப்பட்டான். இன்றைக்கு தேவனுடைய அழைப்பை ஒரு காலமும் குறைத்து மதிப்பிடாதிருங்கள். அந்த அழைப்பு ஒரு மேன்மையும் மகா உன்னதமுமானது. அடிக்கடி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதுண்டு. எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருந்த போதிலும், ஞானமுள்ளவர்கள் இருந்த போதிலும், பலமுள்ளவர்கள் இருந்த போதிலும், படிப்பிலே மிகவும் தேறினவர்கள் எல்லாரும் இருந்த போதிலும், என்னை அழைத்தீரையா நன்றி என்று சொல்லுவது உண்டு. தேவ பிள்ளையே, நம்மையெல்லாம் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு இன்றைக்கு பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களுக்கு கிடைக்கவில்லை. உங்களை தேவன் அழைத்திருப்பாரையானால் நீங்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள். அதனால் அந்த அழைப்பை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உதாசீனப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அந்த அழைப்பை கனமுள்ளவராய் நீங்கள் எண்ணி அந்த அழைப்புக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? 3 காரியத்தை நாம் தியானித்தோமே. முதலாவதாக நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக சமாதானமாய் இருப்பதற்காக, சமாதானம் உள்ளவர்களாக வாழ அழைத்திருக்கிறார். மூன்றாவதாக நன்மை செய்து பாடுபட நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அந்த அழைப்புக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க தேவனாகி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியத்தை செய்வாராக. நன்றி ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் நிறைந்ததான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என எழுதப்பட்டிருக்கிறது. எங்களை அழைத்திருக்கிறீர்களா? எங்களை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தாவீது சொல்லுகிறார், நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. தேவனே, ஒவ்வொருவரும் அழைத்ததற்கு ஒரு உன்னதமான நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்தவர்களாக அந்த அழைத்த அழைப்புக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வதாக. இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசினீர் ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இந்த பூமியிலே ஆண்டவரே எங்களை குறித்த உம்முடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளுவீராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். கிருபையானது என்னுடைய வாழ்க்கையிலே என்றும் அதிகமாய் பெறுகிறது. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த அழைப்புக்கு ஏற்றபடி நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக பாடுபட்டு நன்மை செய்து பாடுபடுகிறவர்களாக, இதனால் நமக்கு மிகுந்த பலன் உண்டு. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.
இந்த வார்த்தைப்படி வாழ உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென். Praise the Lord. God bless you. எங்கள் முகவரி மகிமையின் ராஜா இயேசு ஜெப வீடு, பாஸ்டர் எஸ். அசோக், 24E காளியப்பா பிள்ளை சந்து, மட்டக்கடை, தூத்துக்குடி 628001. எங்கள் கைபேசி எண் 9600489764. Our address: Pastor S. Ashok, மகிமையின் ராஜா இயேசு பிரேயர் ஹவுஸ், 24E காளியப்பா பிள்ளை சந்து, மட்டக்கடை, தூத்துக்குடி 628001. ஃபோன் நம்பர் 9600489764.